ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நம் வாழ்க்கையில் நம் கஷ்டத்திற்கான இறுதி கட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நம் சாயப்பா அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நமக்கான நல் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்பிக்கை என்றுமே தோர்த்ததே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம் சாயிராம். என் அன்பு குழந்தா, நான் இன்று முகமலர்ச்சியோடு மிக ஆனந்தமாக உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். உனக்கு வந்திருக்கும் நல் அதிர்ஷ்டத்தை தவிர்த்துவிட்டு பின் தவிக்காதே. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இறுதியில் மகிழ்ச்சியில் நீயும் துள்ளி குதித்து திக்கு முக்காடப் போகிறாய். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான மங்கள நிகழ்வு உனக்காகவே சர்வ நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பிதானே ஆக வேண்டும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருந்துவிட எதுவானாலும் முடியவே முடியாது. வந்த வழி சென்றுத்தான் தீர வேண்டும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே அதற்கு நீ பதில் சொல்ல பழகிக்கொள். நீ நேர்மறையாக இருந்தால் உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாகவே இருந்தால் எதிர்மறை எண்ணமும் செயலும் உன்னை நெருங்கவும் முடியாது. உன்னை அண்டவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார். உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா, உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே? அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள்.
எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதேபோல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்களித்தபடியே நற்செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் முகமும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல என்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் உன் மனதில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் விசேஷமான, சந்தோஷமான, ஆனந்தகரமான செய்தி உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக கேள், நிம்மதியாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்வோடு இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னோடு. எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும்.
உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே. ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று உன் நம்பிக்கையை உன் மீது நீ வைக்கும் பொழுது அதற்கு எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாவதில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவமே என்று எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் தோல்விகள் என்பது ஒரு மிகவும் வலுவான அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொள். அந்த தோல்வி என் அஸ்திவாரத்தின் மேல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நாம் மேலே சென்றால் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய அஸ்திவாரத்தை யாராலும் அசைக்கவே முடியாது என் பிள்ளையே. ஆனால் அதற்கு நீ உன் மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன் மீது முழு நம்பிக்கை நீயே கொண்டிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்திலும் சோகத்திலும் போய்கொண்டிருக்கிறது சாயிநாதரே என்று இந்த கேள்வியை நீ எழுப்பி இருக்கவே மாட்டாய். அனைத்திற்கும் சாயி இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு உன் வேலையை நீ செய்யாமல் இருந்தால் எப்படி என்னால் உன்னை வெற்றி பெற முடியும்? நம்பிக்கையோடு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன் காரியத்தில்
கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதற்கு நானே பொறுப்பு. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று எப்படி நீ நினைக்கலாம்? காரணமில்லாமல் உன் அப்பா உன் கண்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். இன்று காட்சி கொடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்களுக்கு உன் அப்பா பட்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? அதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கி வரப்போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்வு பல மாற்றங்களை சந்திக்கவிருக்கிறது. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் அப்பாவின் கண்கள் உன்மேல் பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் நீ நுழைந்து நீயே கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம். போதும், நீ பார்த்து பார்த்து மற்றவர்களுக்கு செய்தது எல்லாமே போதும். மற்றவர்களை நினைத்து பார்த்தது எல்லாமே போதும். நீ மற்றவர்களுக்கு உதவியது எல்லாமே போதும். என்ன சாயிநாதரே, மற்றவர்களுக்கு உதவி வேண்டும், உதவ வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு என்று சொல்லும் நீங்களா என்னிடம் இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உனக்கே பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், தீர்க்கவே முடியாத சுமைகள். தினமும் என்னை அழைத்து என்னிடம் உன் அத்தனை போராட்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய், புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ மற்றவர்கள் வாழ்க்கையில் நுழையும் பொழுது எவருமே உனக்காக பரிந்து பேசப்போவதும் இல்லை. உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையில் யாருமே உனக்காக வந்து உதவப் போவதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை முன்னேற்றுவதற்காக நீ புத்தம் புதிய தேடலை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை பற்றி சிறிதும் நினைத்து கூட பார்க்கவே இல்லை. தான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு, தேவையில்லாமல் விஷயத்திற்கு கோபப்படும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிட்டு, என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு. நான் கூறுவதை கேள். உன்னுடைய வாழ்க்கையை நான் செழுமையாக்கி சீர்படுத்தி கர்ம பலன்களையெல்லாம் விலக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சென்று அனைவரும் வியக்கும் வண்ணம், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். அதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். முடியும் என்ற நம்பிக்கையை, முடியும் என்ற அதிர்வை எப்பொழுதும் உன்னிடம் மூச்சாக கொண்டு சென்று கொண்டே இரு. முடியாததையும் முடித்து காட்டும் அந்த உணர்வு. அப்படி இருந்துவிட்டால் எதிர்மறையான பேச்சுகளிலிருந்தும் சூறாவளியாய் நிச்சயமாக மீண்டு வருவாய். உன் வாழ்க்கை என்னும் போராட்டத்தை வென்றே காட்டுவாய். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழப்பத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த நிலையை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். எதற்குமே அஞ்சாதே, கலங்கியும் போய்விடாதே. துணிந்து நில், எல்லாமே சரியாகிவிடும். உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். நான் எப்பொழுதும் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். இதுதான் உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லவே இல்லை. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள், விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது
உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்துக் கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு, மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். எது எந்த அளவில் உண்மை என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய், அறிந்தும் கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்த நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் பார்த்து இப்பொழுது தெள்ளத் தெளிவாக ஒரு முடிவுக்கும் நீ வந்திருப்பாய். உன்னுடைய அம்மாவாக, அப்பாவாக என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்றிக் காட்ட முடியும். அனைத்தையும் ஒரே நொடியில் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. கடைசி நொடியில் கூட மாற்றங்கள் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ தேடியதை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். அந்த தடுமாற்றம் உனக்கு உன் மனதிற்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த பயமே உன் முகத்தில் ஒரு இறுக்கத்தை கொடுக்கிறது. பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளி போக காட்சியளிக்கிறது. கவலைப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நிகழப்போவது நிகழவாகவே இருக்கட்டும். இனி வருவது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி நிச்சயமாக கிடைக்கும். மனதிற்குள் நம்பிக்கை இல்லாமல் உன் மனதிற்கு எது காயப்படுத்தும் செயல்களோ, காயப்படுத்தும் எண்ணங்களோ, அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை என் கண்மணியே. ஏன் உன் மனதை நீயே போட்டு இவ்வளவு காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? நீ காயப்படுவது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஏன் இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்குகிறாய்? நான் அடிக்கடி உனக்கு கூறுவது எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. எது நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று உன் நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதற்கு என்றுமே சாத்தியமே இல்லை. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது, நான் உன்னுள்ளேயே இருக்கும் பொழுது, என் பொக்கிஷமான கண்மணிக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயினா? நிம்மதி, சந்தோஷம், வெற்றி என்று எல்லாமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும் பார். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுள் தான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பது போல், தனியாக வாழ்க்கையில் பயணிப்பதைப் போல் நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் சற்று திரும்பி பார். நாலா பக்கமும் உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். உன் தாயாக, தகப்பனாக, உன் தோழனாக, சகோதரனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. புரிந்து கொள்ள மறந்தும் விடாதே. உன் பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்ட போது அதில் நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் தவறாக தேர்வு செய்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உனக்கு சரியான பாதையை கொடுத்து அந்த சரியான பாதை நல்ல விதமாக செயல்படுத்தவே நான் விரும்புவேன் குழந்தையே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. விஸ்வரூப வெற்றியை எட்டப் போகிறாய். ராஜபோக வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறாய். அந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதம் என்றுமே நிலைத்திருக்கும்படி உன் சாயப்பா செய்வேன். ஆத்மா சுத்தமானவர்கள் பாக்கியசாலிகளே. நீ என்னுடைய பாக்கியசாலிதான் குழந்தையே. விரைவில் உன் ஆத்மாவையும் சுத்தம் செய்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் வரவழைப்பேன்.
கயிறு கட்டி எப்படி புறாவை இழுப்பார்களோ அதே போல நான் உன்னை இழுத்திருக்கிறேன் என் பக்கம். உனக்கு நல்லது நடக்க, உன்னை உனக்கே புரிய வைக்க, உன் வாழ்க்கையை எப்படி என்பதை உனக்கு உணர்த்த, வாழ்க்கையில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை புரிய, அனைத்திற்குமாக நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன்.